ஆனந்தியும் காயத்ரியும் சேர்ந்து ஆனந்தியோட ரிப்போர்ட்டை மகேஷ் கைக்கு கிடைக்க விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மகேஷ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்குது. அதை தொடர்ந்து இன்னைக்கு சிங்கப்பெண்ணை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகேஷ் ஒரு பிளான் வச்சுருந்துருப்பாரு. அதாவது ஆஃபீஸ்லேயே மெடிக்கல் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்குமே செக்அப் பண்ணும்போது ஆனந்தியையும் செக்அப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த எல்லா ஆளுங்களுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ண போகிறோம், அதனால சொல்லிட்டு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனந்தியும் ரொம்பவே பயந்துருப்பாங்க. இப்போ மெடிக்கல் செக்அப் மட்டும் நடந்துட்டு அப்படின்னா நம்ம மறைச்சி வச்சிருந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும் அன்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வெளில போக நிற்பாங்க. அது தெரிஞ்ச அன்பும் சொல்லிடுவாரு, செக்அப் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது, இது அந்த மகேஷ் சாரோட ஆர்டர் அப்படிங்கிறவள சொல்லிடுவாரு. சொன்னோடனே அன்பு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இப்போ எதுக்காக நீ நிற்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நான் நீ செக்அப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இழுத்துட்டு போவார். இருந்தாலும் கூட ஆனந்தி வேணாம், நான் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே கட்டாயமாக பிடிச்சி ஆனந்தியை இழுத்துட்டு போய் பிளட் டெஸ்ட்டும் எடுக்க வச்சுருவாங்க. இதனால சொல்லிட்டு ஆனந்தி ரொம்பவே கோவப்பட்டு, நான் சொல்ல கேட்காம நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டீங்களே, இதுக்கப்புறம் பாருங்க நான் உங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படிங்கிறப்பல ரொம்பவே கோவத்தோட அழுதுகிட்டே போயிடுறாங்க. அங்கே போனோன்னா ரொம்பவே பயந்துடுறாங்க. அதாவது இது வரைக்கும் நான் அன்புக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற உண்மையை மறைச்சி வச்சுருந்தேன், இப்போ அன்பு மூலியமாகவே இந்த டெஸ்ட்டை எடுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்புக்கு துளசி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதாவது ஆனந்தி டெஸ்ட் எடுத்துட்டாலாமாமா, இப்போ பரவாயில்லையா அப்படிங்கிறப்பல கேட்பாங்க. ரொம்பவே அழுதா, ரொம்ப கஷ்டமாயிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. துளசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ அவள் கஷ்டப்பட்டாலும் அடுத்த அவள் சந்தோஷமாக இருப்பா, அதுக்காக தானே இந்த டெஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அன்புவையும் ஆறுதல் படுத்துவாங்க. இதனால் சொல்லிட்டு அன்பு ஆனந்திக்கிட்ட பேச போவார். அங்கே போனோடனே ஆனந்தி கேட்பாங்க, இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் நீ கொடுத்துருக்க டெஸ்ட்டை, என்னோட பிளட்டை மட்டும் டெஸ்ட் பண்ணாதீங்க, எந்த ரிப்போர்ட்டும் எனக்கு வேணாம், என்னை எதுக்காக பைத்தியக்காரி மாதிரி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டியிருப்பாங்க. இருந்தாலும் கூட அன்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு கவலைப்படுற, உன் உடம்புல தான் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசியிருப்பாரு. இதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதைகளமா என்ன அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இதை போல் மகேஷ் டெஸ்ட் எடுத்துட்டாரு, அது மட்டும் இல்லாமல் அன்பு மூலியமாக தான் எடுத்திருக்கோம், இதை கண்டிப்பாக நம்ம தடுத்தாகணும், ரிப்போர்ட்டு சாயங்காலம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரியும் ஆனந்தியும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி எப்படியாவது ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லி அழுவாங்க. இதான் டாக்டர் எங்களோட வாழ்க்கையே இருக்கு, அதனால நான் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவு செய்து சொல்லாதீங்க அப்படிங்கிற போல தான் கேட்பாங்க டாக்டர்கிட்ட. இருந்தாலும் கூட மகேஷ் எப்படியாவது தீவிரமாக கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முடிவோட இருந்துகிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து எப்படியாவது ஆனந்தியும் இந்த உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்டோட கதைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய தீரை சேனலாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.